பவி பவி அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. கண்ணா லட்டு தின்னா அசையா. அது மட்டும் இல்ல, நம்ம கல்யாண செலவு எல்லாமே அப்பாவையும் பாத்துக்கிறேன்ட்டாரு. கண்ணா 2 லட்டு தின்னா அசையா. பவி பவி அது மட்டும் இல்ல, அப்பா கிட்ட நீ லைஃப்ல செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டேன். சரி இப்பயாச்சும் நீ வாங்க, வீட்டை காட்டேன். பவி பவி என்னோடு வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை பிடிக்கும். டேய் மச்சான், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஆள்கிட்ட போய் சொல்ல போற உனக்கு வீடு இருக்குன்னு? எங்க பவி வீடு? கீதா, என்கிட்ட இந்த பழைய வீடு தான் இருக்கு. அதுவும் இது எங்க தாத்தா வீடு. இதை வித்து வர்ற காசுல தான் என்னால புது வீடே வாங்க முடியும். அப்போ உன்கிட்ட புது வீடு இல்லையா பவி? இல்ல கீதா. லெட்ஸ் பிரேக் அப். இந்த ஒரு வீட்டை விற்க முடியாதனால என் லவ்வே போச்ச. யாரா இது? கேர்ள் ஃப்ரெண்டு விட்டுட்டு போச்சா? இந்த வீட நீ விக்கிறதுக்கு யோசிக்கிறியா? இந்த வீட ரெனோவேஷன் பண்ணணுமா இல்ல வீட விக்கணுமா? இந்த வீடு துறவா இருந்தாலும் இது செய்ய நான் இருக்கேன்பா, செய்ய நான் இருக்கேன்பா. ப்ரோ, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அமாவாசை வெயில்ல ரொம்ப நேரம்னா பைத்தியம் பிடிக்கணும். அது உண்மைதான் போல. ரொம்ப வருஷமா விட்டு வச்ச வீட விற்க முடியாம இருக்கா? அந்த வீடு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தா கூட மிஸ்டர் தமிழரசன் இவரு அந்த வீடை வாங்குறது மட்டும் இல்லாம அந்த வீடை வித்து கூட கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா வீடு பேரை மாத்த முடியாம நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா கூட உங்களுக்கு இவரு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு.